வயசுல நீங்க எல்லாரும் சூப்பர்மேன் படம் பார்த்திருப்பீங்க அப்படித்தானே? நானும் அதை நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். அந்த மாதிரி தான் இன்னைக்கு 2026ல ரிலீஸ் ஆன சூப்பர் கேர்ள் அவர் தங்கச்சியோட படத்தை தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட ஒன்லைனை சொல்லி எந்த ஒரு போரும் நான் பண்ண விரும்பல. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 90 வயசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஃபுல் சப்போர்ட் எப்பயுமே என் கூட இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே காமிக்கிறாங்க இவங்க தான் நம்மளோட சூப்பர் கேர்ள். ஆள் கொஞ்சம் பாக்குறதுக்கே வினோதமா இருக்காங்கல்ல. இவங்க கூட ஒரு டாக் மட்டும் தான் இருக்கும். அதுதான் இவங்களோட உலகமே. இன்னும் ஒரு வாரத்துல இவங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வேற வேற கிரகத்துக்கெல்லாம் போய் அதுலயே கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் கேர்ளுக்கு இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா சூரியனோட கதிர்வீச்சு பட்டாதான் அவங்களோட சக்தி ரொம்பவே அதிகமா இருக்கும். அப்படி சூரியனோட கதிர்வீச்சே இல்லை அப்படின்னா அவங்க நார்மலா ஒரு மனுஷியா தான் இருப்பாங்க. அதே மாதிரி கிரெப்டோனியம் சொல்லிட்டு ஒரு சன்லைட் இருக்கு. அது இவங்க மேல பட்டா இவங்க வந்து அப்படியே ரொம்ப வீக் ஆயிருவாங்க. அது கிரீன் கலர்ல இருக்கும். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பர்த்டேக்காக அந்த மாதிரி நம்ம இல்லாம நார்மலா ஒரு மனுஷியா இருக்கலாம்னு சொல்லிட்டு சூரிய வெளிச்சமே இல்லாத ஒரு கிரகத்துக்கு வந்து அந்த இடத்துல பப்பு தண்ணி அப்படின்னு சொல்லி அவங்க டாகோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கிட்ட இருந்து கட் பண்ணி இங்க காமிச்சா ஒரு அழகான குடும்பம் 4 பேர் இருக்காங்க. வந்து ஆயுதம்லாம் செய்யறவங்களாம். அவங்களுக்கு ஏதோ ஒரு சிக்னல் கிடைக்குது. இப்போ இங்க ஒருத்தன் வருவான். என்ன கேட்டாலும் நம்ம கொடுத்துடலாம், நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லி ஃபேமிலியே முடிவு பண்றாங்க. அதை பேசிட்டு இருக்கும் போதே வில்லன் என்டர் ஆகுறான் உள்ள. கிட்ட இருக்க ஆயுதத்தெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி அவங்களும் கேட்காம எல்லாத்தையுமே கொடுத்துட்றாங்க. இங்க இருந்து என்னனாலும் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களோட பையன் ஒளிஞ்சு பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்திருப்பான் போல. வந்து பேன்னு சொல்றான். ஏதோ வில்லனை அட்டாக் பண்ணத்தான் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேற கொலை பண்ணிடுறான். அதை பார்த்தோன்னே அப்பா அம்மா வில்லனை அட்டாக் பண்ண போனா அவங்க அப்பா ஏதோ ஒரு மிஷினை ஆக்டிவேட் பண்றாரு. அது போய் அவனுங்க வந்த ஃபிளைட்டையே அப்படியே கிராஷ் பண்ணுது. இந்த பக்கம் அவங்க 2 பேரையுமே கொலை பண்ணிடுறான். இது எல்லாத்தையுமே அவங்களோட பொண்ணு அங்க இருந்து பார்த்துட்டு தான் இருக்கா. என்ன நினைச்சான்னு தெரியல. அந்த பொண்ணை மட்டும் அங்க உயிரோட விட்டுட்டு அவங்க வேற ஒரு ஸ்பேஸ்ஷிப் எடுத்துட்டு கிளம்பிட்டானுங்க. பொண்ணு அவங்க 3 பேத்துக்கு இறுதி சடங்கு பண்ணிட்டு ரொம்பவே கஷ்டத்துல நிக்கிறான். இந்த பக்கம் நம்ம சூப்பர் கேர்ள் ஒரு பார்ல உட்காந்து நல்லா தண்ணி அடிச்சு வெளியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து என்ன சொல்றான்னா என் அப்பா அம்மாவை வந்து அந்த வில்லன் கொலை பண்ணிட்டான். அதுக்கு ஹெல்ப் பண்றவங்களுக்கு என் அப்பாவோட பழமை வாய்ந்த கத்தியை நான் தர்றேன், எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்களே அப்படின்னு சொல்லியும் அந்த கத்தியை தான் பாக்குறாங்களே தவிர இந்த ஹெல்ப் பண்ண யாரும் ரெடியா இல்ல. ஆனா அந்த டாக் என்ன சொல்லுதுன்னா நம்ம பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுது. இல்ல அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சூப்பர் கேர்ள் பேசிட்டு இருக்கா. அதுல இருந்து 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா இந்த பொண்ணுகிட்ட இருந்து கத்தியை வாங்க ஒரு பெரிய மேட்டர்னு சொல்லிட்டு ஒருத்தன் கத்தியை பிடிங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். சரி அவங்க அப்பா அம்மா கொலை பண்ணவனுக்கு தான் நம்மளால ஹெல்ப் பண்ண முடியல, அட்லீஸ்ட் கத்தியாவது வாங்கி தருவோம்னு சொல்லிட்டு சூப்பர் கேர்ள் போறா. வெளியே போய் சாதாரணமா தான் பேசிட்டு இருக்கா. அந்த பொண்ணோட கத்தியை கொடுத்துருனா. ஆனா அந்த இன்னொரு மனுஷன் கேட்குற மாதிரியே இல்ல. அதனால அவன் கூட சண்டை போட்டு அந்த கத்தியையும் வாங்கி கொடுக்குறான் அந்த பொண்ணு கிட்ட. எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படியே இங்க வந்து மட்டையாயிடுறா. அப்பதான் வந்து நம்ம சூப்பர்மேன் கால் பண்ணி என்னென்ன பர்த்டே முடியல போல, எப்ப வர போறேன்னு கேட்டா அதை பத்தி யோசிக்கிறேங்கிற மாதிரி சொல்றா. அவர் சீக்கிரமா வந்துருன்னு சொல்லிட்டு இருக்கும் போல போனை கட் பண்ணிட்டு மேடம் கிளம்பிட்டாங்க பல்லு விளக்குறதுக்கு. அப்ப யாரோ கதவை தட்டிட்டே இருக்காங்க. யாரான்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தா அந்த சின்ன பொண்ணு தான். அதான் நேத்தே உன் கதையெல்லாம் சொல்லிட்டு என்ன இப்பெல்லாம் வீடு வீடா போய் எல்லாட்டையும் ஹெல்ப் கேட்க போறியான்னு கேட்டா அதெல்லாம் இல்ல, நீ என்ன ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றா. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய ஓடி வந்து சொல்றா. நேத்து நீ ஹெல்ப் பண்ணல, நீ ரொம்பவே நல்லவ, ப்ளீஸ் என்ன ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டா அதெல்லாம் என்னால முடியாது, சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன், தூக்கி அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றா. அப்படியே இவங்க இந்த பக்கம் பேசிட்டு இருக்கும் போலே பார்த்தா வில்லன் நம்ம சூப்பர் கேர்ளோட வண்டிக்குள்ளே நுழைஞ்சிட்டான். அவங்க ஸ்பேஸ்ஷிப்குள்ள நுழைஞ்சோடனே இந்த நாயை அதை பார்த்துட்டு அவனை அட்டாக் பண்ணலான்னு அங்கிருந்து வேகமா வருது. பார்த்தா அந்த நாயை ஷூட் பண்ணிட்டு அங்கிருந்து ஸ்பேஸ்ஷிப் எடுத்துட்டு கிளம்பிட்டான். அந்த நாயை தூக்கிட்டு வைத்தியர்கிட்ட போனா அவங்க ஒரு பாஷையில பேசுறாங்க. இந்த பொண்ணு தான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி நாய் வந்து 3 நாள்ல செத்து போயிடும், இதுக்கான மருந்து அந்த வில்லனை தவிர வேற யாருக்கிட்டயுமே இருக்காது, நமக்கு ரொம்பலாம் டைம் கிடையாது, இது கொஞ்ச நாள்ல மறுத்து போக வைக்கும், அப்படியே இதயத்தை நிப்பாட்டி சாகடிச்சிரும், மெல்ல மெல்ல சாகடிக்கும், ரொம்பவே கொடுமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி தான் நாயை காப்பாத்துறதுக்காக என்னனாலும் பண்ணலாம், எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்டா ஒன்னு அவனுக்கு தேவைப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கணும், இல்ல காசை கொடுத்து அந்த மருந்தை வாங்கணும், மற்றபடி வேற எப்படியும் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ வந்து என்னோட நாய் கூட இரு, நான் போய் அதை தேடி பிடிச்சி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. நம்ம ஊர்ல எல்லாம் பஸ் ஸ்டாப் இருக்கிற மாதிரி அங்க ஷிப்கே பஸ் ஸ்டாப் இருக்கு. அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறா. அவ யாரோடய ஃபியூனரல்ல இருக்கா. அப்பதான் அந்த டாக் அங்க உருண்டுட்டு இருந்திருக்கும். அதை தூக்கிட்டு வந்து வளர்த்திருந்திருப்பா. அப்ப நினைச்சிட்டு இருக்கும் போலே இந்த பக்கம் அந்த ஸ்பேஸ் ஷிப்பும் வந்து லேண்ட் ஆகுது. பஸ்ல ஏறி உட்காந்து வந்துட்டு இருக்கா. பார்த்தா யாரோ சத்தம் போடுறாங்களேன்னு பார்த்தா இந்த பொண்ணு தான் பின்னாடியே வந்துட்டா போல. இவ தான் போய் அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டு வந்து உட்கார வைக்கிறான். நான் தான் சொன்னேன்ல வராதேன்னு சொல்லிட்டு, நான் ஏன் தனியா விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு கேக்குறா. நான் ஒன்னும் உன் கூட வரல, அந்த வில்லனை கண்டுபிடிச்சு கொலை பண்றதுக்காக வர்றேன் அப்படின்னு சொல்லி, சரி ஓகே வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்கா. அதுல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஏதோ ஸ்பேஸ்ஷிப் மேல வந்துற மாதிரி இருக்கு. வேற ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்து நிக்குது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா ஹாலோகிராம் மாதிரி உள்ள 3 பேர் டக்குன்னு வந்துடுறாங்க. அப்ப அந்த சின்ன பொண்ணு என்ன கேக்குறானா யார் இவங்களான்னு கேட்டா இவங்க எல்லாருமே வந்து திருடங்க,
விட்டா அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருக்கிற ஃபியூயல் இன்ஜினை கூட கழட்டிட்டு போயிருவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்க பொருளை தான் ஆட்டைய போட பார்ப்பாங்க. அதனால கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்றா. அவளோட கத்தியை மட்டும் அந்த சின்ன பொண்ணு ஒளிச்சு வச்சுக்கிறா. இங்க உள்ள வந்த அந்த 3 பேரும் அங்க இருக்கிறவங்க எல்லா பொருளையும் வாங்கிட்டு இருக்கா. ஹீரோயினி கிட்ட வந்து நாய் போட்டோ வச்சு ஒரு வாட்ச் வச்சிருந்திருப்பா. அதையும் கேக்கையும் சரின்னு சொல்லி கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் அந்த வாளையும் கேட்கறா. சரி வேற வழி இல்லாம அதையும் ஹீரோயினி வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு ரொம்பவே சோகமா இருக்கா. சரி அவங்க அப்பா அம்மாவோட கடைசி தான், அதனாலதான் சோகமா இருக்கா, வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அந்த திருடங்க கிட்ட போய் பேசினா அவங்க இதை வந்து பொருட்டாவே எடுத்துக்கல. அவ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினிக்கு தான் இந்த சூரிய கதிர் வந்தா தானே சக்தி இருக்கும். இப்போதைக்கு நார்மல் மனுஷியா தான் சண்டை போடுறாங்க. அவங்க கிட்ட இருக்க அந்த ஹாலோகிராம் மாதிரி இருக்க ஒரு மிஷினை திருடி வச்சுட்டு எப்படியோ சண்டை போட்டுட்டு இருக்கா. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல முடியல. அப்படியே ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து வெளியே தள்ளி விட்டுறாங்க. அவ வெளியே நிக்கிறா. சரி நம்ம அமைதியா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சூரியன் இருக்க பகுதி பக்கமா போலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்திருப்பா போல. அதுக்குள்ள இருந்து உள்ள இருந்த திருடுங்க பார்த்துட்டாங்க. உன்னைய வெளியே அனுப்பியும் நீ திருந்தலையா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா டோரை திறந்து விட்டு அவளை அப்படியே ஸ்பேஸ்லயே பறக்க விடுறாங்க. அங்க மூச்சு விட முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறா. அப்படியே பறந்து போய்கிட்டு இருந்தவளுக்கு சூரியன் கிட்ட இருந்து கதிர்வீச்சு கிடைச்சிருச்சு. அதனால அப்படியே பூஸ்டப் ஆகி மேல வந்து அங்க இருக்க ஸ்பேஸ் ஷிப் அப்படியே அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கா எல்லாத்தையும். இது எல்லாத்தையுமே ஜன்னல் வழியா அந்த சின்ன பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. என்னடா சாதாரண ஆளுன்னு நினைச்சா பயங்கரமான சக்தி எல்லாம் வச்சிருக்காளே அப்படின்னு. அவ என்னதான் அடிச்சாலும் அந்த திருடங்க எல்லாம் சும்மா இருக்கிற மாதிரி தெரியல. ஸ்பேஸ் ஷிப் வச்சு அவளை சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம சூப்பர் கேர்ள் அவ கண்ணுல இருந்து அப்படியே லேசரை விட்டு அந்த ஸ்பேஸ் ஷிப்பே அப்படியே ஒண்ணுமே இல்லாம ஆக்கி விட்டுறா. பஸ் டிரைவர்கிட்ட கேக்குறா, அந்த மாதிரி வில்ல எங்க இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது, பட் ஆனா அந்த திருடங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அதுவும் கரெக்ட் தான். உள்ள வந்து லேசர் பாயிண்ட்ல நிக்க வச்சு அவளுக்கு கிட்ட கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறாளுங்க. சொல்றியா இல்ல தலையை எடுக்கவா அப்படின்னு சொல்லியும் சரி ஓகே இவளால எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது சொல்லிரு அப்படின்னு சொல்லி எடிட்ட சொன்னா அவளும் சொல்ல ஆரம்பிக்கிறா. பில்கின்னு ஒரு கிரகத்துல இருக்கான்னு சொல்லி அது ஆல்ரெடி அழிஞ்சிருச்சேன்னு சொன்னா இல்ல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டு இருக்கு. மிச்சம் அங்க இருக்க எல்லா பொருளையும் திருடுறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் இவங்களும் வில்லனோட இனத்துல எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க பொண்ணுங்க. அதனால விஷயங்கள்ல இருக்க பொண்ணுங்களை மட்டும் கடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த வேலை தான் அவங்க பாத்துட்டு இருப்பான். போனா பிடிச்சிடலாம்னு சொல்லி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கழட்டி விட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. சரி இப்ப வில்ல இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு போலான்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு ஒரு கடைக்கு வந்து இவளுக்கு கொஞ்சம் சேஃப் கார்டு மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கழுத்துல மாட்டி விட்டா. அதை போட்டுட்டு தான் இந்த இடத்துக்கு 2 பேரும் வந்திருக்காங்க. அங்க அப்படியே வந்து பார்த்தா யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு காஃபி பார் மாதிரி இருக்கு. அங்க வந்தா நிறைய பேர் இருக்காங்க. அதுல சிலந்தி மனுஷன் மாதிரி ஒருத்தர் இருக்கான். அவன் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இந்த பொண்ணை கொடுத்தா நல்ல ரேட்டுக்கு போவா, குடுக்குறியான்னு கேட்டா முடியாதுன்னு சொல்றா. மாத்தி மாத்தி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி அந்த வில்ல இப்ப எங்க இருக்காங்கிறத சொன்னேன்னா அதை பத்தி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிங்க. அதுக்கு கொஞ்சம் செலவாகும்னு சொல்றேன். அதெல்லாம் முடியாது, நம்ம 2 பேரும் ஆர்ம் ரெஸ்லிங் வச்சுக்கலாம், அதுல யார் ஜெயிக்கிறோமோ அவங்களுக்கு பொண்ணு, நான் ஜெயிச்சிட்டேன்னா அந்த வில்லனை பத்தி டீட்டெயில் எனக்கு அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு கையை தான் கொடுக்கலான்னு போறா. அதுக்குள்ள தள்ளி விட்டுறா. அப்புறம் இன்னொரு வினோத மனுஷன் வந்து நான் பண்ணலாமான்னு கேட்டா அவனோட கையவே உடச்சு விட்டுறா. இதை பண்ணோடனே சுத்தி இருக்கிற எல்லாரும் கன் எடுத்து அவளை அப்படியே பாயிண்ட் பண்றாங்க. டே பயம் எனக்கெல்லாம் கிடையாதுடா, உங்களுக்கு தான் சேதாரம் அதிகமா இருக்கும், இப்பயே ஓடி போயிருங்கன்னு சொன்னா ஒருத்தனும் கேட்கற மாதிரி தெரியல. சரி ஓகே நம்ம சண்டை போட்டுக்கலாம், நான் சின்ன பொண்ணை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஓரமா உட்கார வச்சுட்டு இங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணி அந்த இடத்தையே ரணகலமா ஆக்கி வச்சிருக்கா. ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்றேன்னா எதுக்கு தேவையில்லாம எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்க, நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பாக்கலாம்ல அப்படின்னு பேசினா எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, என் நாயை காப்பாத்துறதுக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சூப்பர் கேர்ள் சொல்றா. சரின்னு சொல்லி ஒரு டேபிள்ல போய் உட்காந்தா. இந்த சண்டைக்கு எனக்கு சம்மந்தமே இல்லடா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் வரான். இவனை வந்து சண்டைக்காரன்னு வச்சுக்கலாம். அந்த சண்டைக்காரன் என்னன்னா இப்ப ஏதாவது ஒரு தலைக்கு இவ்வளவு அமௌண்ட்னு சொல்லி இருந்திருப்பாங்கல்ல பவுண்டிஸ் மாதிரி, அந்த மாதிரி இருக்கிற ஆளுகளை தேடி கொலை பண்றதுதான் இவனோட வேலையா. இவனுக்கு வந்து சாவே கிடையாது, அதனால கொஞ்சம் திமிர் பிடிச்சவன். இவன்கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் விலகி இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லி சண்டைக்காரன் அங்க போய் அங்க இருக்கிற 2 பேர்ட்டையும் கேட்கறான். அந்த மாதிரி வில்லனை பத்தி ஏதாவது டீட்டெயில் தெரியுமான்னு கேட்டா எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அவனை பத்தி தான் கேட்கறான். நம்மளும் அவன் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம், நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த வில்லனை கொலை பண்ணலாம்னு சொல்லி இந்த பொண்ணு சொன்னா அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்றா. இவன் சொன்னதையும் கேட்காம அந்த பொண்ணு போய் சண்டைக்காரன்ட்ட பேசினா, இந்த மாதிரி நான் இந்த கிரகத்துல இருந்து வரேன், அப்பா அம்மாவை கொலை பண்ணிட்டான், அவனை தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களான்னு கேட்டா இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது, ரொம்ப டென்ஷன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே தூக்கி நிப்பாட்டுறான். அப்ப சூப்பர் கேர்ள் தான் வந்து இவ சின்ன பொண்ணு, இவளுக்கு ஒன்றும் தெரியாம பேசுறான், என்னோட பர்த்டே அதுக்காகத்தான் இங்க வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கோங்கிற மாதிரி சமாளிச்சு அவன் அங்க இருந்து அனுப்பி வச்சிடறா. அந்த பார்ல இருக்க அந்த 2 பேர்கிட்டையும் கேட்கறான், இந்த மாதிரி வில்லனை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்டா தெரியும், அவங்க இங்க இருக்க பொண்ணுங்களை மட்டும் கடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க, அவன் ஒரு இடத்துக்கு வருவான், நான் வேணா அவங்களை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. எங்கன்னு பார்த்தா அவங்க வீடா தான் இருக்கும். இந்த ரூம்ல ரெஸ்ட் எடுங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நேரம் விட்டுட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன பொண்ணும் சூப்பர் கேர்ளும் பேசிக்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணு கேக்குறா, சூப்பர்மேன் எப்படி ஒன்ன மாதிரி தானா, எப்பயுமே சிடுமுஞ்சான்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது, அவன் ஒரு சின்ன குழந்தை மாதிரி மனசளவுல அப்படின்னு பேசும்போதுல ஆமா எர்த்து எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டா, நான் ஒன்னும் எர்த்த சேர்ந்த பொண்ணு கிடையாது, நான் கிரிப்டான்னு சொல்லிட்டு ஒரு கிரகத்தை
கிரகத்தை சேர்ந்தவ அப்படின்னு சொன்னா. அதுதான் போர்ல அழிஞ்சு போச்சு அப்படின்னு கேக்குறா அந்த பொண்ணு. மொத்தமாலாம் ஒன்னும் அழிஞ்சு போல, எங்க அப்பா அதுல கொஞ்சத்தை காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் போறா சூப்பர் கேர்ள். அப்பதான் தெரியுது கிரகம் அழியறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு இன்னும் கொஞ்சம் சில மக்களையும் கூட்டிட்டு வேற ஒரு இடத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் ஷிப் மட்டும் அந்த கிரகத்துல இருந்து வேற எங்கேயோ போகுது. யாருன்னு பார்த்தா சூப்பர்மேனு அவங்க அப்பாவும் பறந்து போயிருக்காங்க. என்னோட அண்ணன் நல்ல முடிவை தான் எடுத்திருக்காருன்னு சூப்பர் கேர்ளோட அப்பா சொல்றாரு. அப்புறம் ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்க இருக்கிற இடத்துக்கும் கொஞ்சம் சரௌண்டிங்ஸுக்கு மட்டும் சுத்தி ஒரு பெரிய ஷீல்டை உருவாக்குறாரு அவங்க அப்பா. கொஞ்சம் பேர் உயிர் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எங்க அம்மா என்னைய மாசமா இருந்தாங்க. இந்த விஷயம் எல்லாம் நடந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் நான் வந்து பிறந்தேன் அப்படின்னு சொல்றா. சின்ன வயசுல இருந்து நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். என்னோட கிரகத்துக்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு. கிரகம் உடையும் போது கீழே இருந்து கிரிப்டோன்ஸ் சொல்ற ஒரு மினரல் வெளியே வந்து எங்களோட மண்ணு தண்ணி எல்லாத்தையும் விஷமாக்கிருச்சு. அதனால அங்க இருக்கிற எல்லா மக்களும் கொஞ்சம் கொஞ்சமா சாக ஆரம்பிச்சாங்க. அப்பாவும் அதுக்கப்புறம் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சாரு. ஆனா என்ன மட்டும் காப்பாத்துறதுக்கே எங்க அப்பா நிறைய ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை கண்டுபிடிச்சாரு. எங்க அப்பா சொன்னாரு, நீ எப்படியாவது இந்த ஸ்பேஸ் ஷிப்ல உன்னோட அண்ணன் இருக்கிற இடத்துக்கு போயிரு, அதுதான் உனக்கு நல்லது. நாங்க 2 பேரும் செத்தா கூட நீ உயிரோட இருக்கிறதுல உன் கூட நாங்க வாழ்வோம் தான் என் அப்பா சொன்னாரு அப்படின்னு சொல்றா. அதுல இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு எங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அதுல ஊர்ல இருக்க பல பேர் இறந்து போக ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ளே எங்க அப்பா எப்படியோ அந்த ஸ்பேஸ் ஷிப்பை கண்டுபிடிச்சிட்டாரு. என்னையும் என்னோட நாயையும் அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள வச்சு அங்க இருந்து என்னைய வெளியே அனுப்பிட்டாரு. அதுதான் எங்க அப்பாவை நான் கடைசியா பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஐயோ நீ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கியா, எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. என்னடா நம்ம கதையை பேசி முடிச்சுட்டோம், இவனுங்க என்ன ஆளக்கானமே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் கேர்ள் மட்டும் அவங்க 2 பேரையும் தேடி வெளியே வரா. இன்னமும் அவங்க ஃப்ரெண்டு வரல அப்படின்னு கேட்டா இப்போ கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, நீ உட்காந்து ஏதாவது சாப்பிடுன்னு சொல்லிட்டு சூப்பர் கேர்ளுக்கு ஏதோ ஒண்ணு சாப்பிட கொடுக்குறாங்க அவங்க 2 பேரும். அவ சாப்பிட்டுட்டே பேசும்போதுல ஒரு மாதிரி கேர் ஆகுது. என் பொண்ணை வேற தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதான் நம்ம சூப்பர் கேர்ளுக்கு தெரியுது குடிக்கிறதுல விஷத்தை கலந்துட்டாங்கடா அப்படின்னு. என்னடா அதுல கலந்தீங்க, எத்தனை பேர் இதே விஷயத்த குடுப்பீங்க அப்படின்னு சொன்னா, இந்நேரத்துக்கு உனக்கு விஷயம் தலைக்கு ஏறி இருக்கணுமே அப்படின்னு லேடி கேட்டா. எங்கேயாவது பால் இருக்கான்னு சொல்லி கேட்கறா. ஃப்ரிட்ஜில் போய் பால் எடுத்து குடிச்சிட்டு இருக்கா. இது எதோட பாலுன்னு கேட்டா. அங்க ஆமைக்குட்டி மாதிரி ஒன்று படுத்து கிடக்கு, இதோட பால் தான் சொல்றா. அதுக்கு நான் செத்தே போயிருந்திருப்பேனடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை குடிச்சிட்டே போய் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பார்த்தா வில்லனோட ஸ்பேஸ் ஷிப் கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துருச்சு. அவளும் வாந்தி எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள வில்ல வந்து போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். அவன் கிட்ட இருக்க மருந்தையுமே எடுக்க ட்ரை பண்றா. இன்னும் ஃபுல்லா வாந்தி வரல போல. ஒருத்தன் ஒரே குத்து விட்டோன்னு எல்லாத்தையும் வாந்தி எடுத்துறா. ரொம்ப தேங்க்ஸுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சண்டை போட ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ளே மேல பார்த்தா அந்த சின்ன பொண்ணு சத்தம் போட்டு என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லியும் மேல போய் அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டு அந்த பொண்ணை காப்பாத்திட்டு இருக்கா. அப்படியே சண்டை போட்டு வெளியே வந்து விழுந்துட்டாங்க. எல்லா இடமும் உடையுதே சாயுதே அப்படின்னு பார்த்தா மேல பார்த்தாதான் தெரியுது நம்மளோட சண்டைக்காரன் அந்த இடத்துக்கு வந்து மேல தொங்கிட்டு இருக்க எல்லா ஹேங்கிங்ஸையும் கட் பண்ணி விடுறான். அதுல இருந்து ஆல்ரெடி கடத்தப்பட்ட எல்லா பொண்ணுங்களும் தப்பிச்சாங்க, ஓடிக்கிட்டு இருக்காங்க. நீ இங்கேயே வெயிட் பண்ணி, நான் போய் அந்த பொண்ணுங்க எல்லாம் காப்பாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு சூப்பர் கேர்ள் அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கா. நம்மளோட அந்த சண்டைக்காரனுக்கு அதெல்லாம் தேவை கிடையாதுல்ல. அவன் என்னதான் அட்டாக் பண்ணாலும் அவன் கிட்ட இருந்து இந்த பொண்ணுங்களை காப்பாத்தணுமே முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா செயல்பட்டு அந்த இடத்துல எல்லாரு கூடயும் சண்டையும் போடுறா, பொண்ணுங்களையும் காப்பாத்துறா. இது எல்லாமே உங்களால நடந்துச்சு, உங்க பொண்ணை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தேடி போக ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள இந்த பக்கம் பார்த்தா சண்டைக்காரன் அங்க இருக்கிற எல்லாரு கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த சின்ன பொண்ணு என்ன பண்றானா வில்லன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் அவனை எப்படியாவது கொலை பண்ணிடலான்னு இவளும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கா. அங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா பொண்ணுங்களையும் காப்பாத்திட்டு நம்ம கூட வந்து அந்த சின்ன பொண்ணு எங்கடான்னு சொல்லிட்டு மேல பறந்து போய் எங்கேயாவது இருக்காளான்னு பார்த்தா அதுக்குள்ள அந்த வில்லை வந்து அந்த ஹோட்டல்காரவங்க பொண்ணை கண்டுபிடிச்சிட்டான். கொலை பண்ணலான்னு போறதுக்குள்ள பின்னாடி இருந்து இந்த சின்ன பொண்ணும் கத்தியால குத்தலான்னு போறா. அதுக்குள்ளே சூப்பர் கேர்ள் வந்து தடுத்துட்டா. விட்டா நான் அவனை கொலை பண்ணி இருந்திருப்பேன், நீ ஏன் இப்படி பண்ண அப்படி சொல்லி இவ கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. நீ போய் ஒளிஞ்சுக்கோ, நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு வந்தா. அவங்க 3 பேரையும் அங்கேயே அவன் போட்டு தள்ளிட்டு அப்படியே ஸ்பேஸ் ஷிப்ல ஏறி கிளம்பிட்டான். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த சின்ன பொண்ணு கத்துறா, நான் அவனை எப்படியாவது கொலை பண்ணி இருந்திருப்பேன், நீ தான் இதுக்கெல்லாம் காரணம், ஏன் இப்படி பண்ண, உன்ன மாதிரி சுயநலவாதியா உன்ன மாதிரி மோசமான ஒரு ஆளா என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொன்னா. நீ வந்து கொலை பண்ணிட்டு அந்த குற்றம் சொல்லி சாகணும்னு நினைக்கிறியா, அதெல்லாம் வந்து முடியாது, அதுக்கு தான் உன்னை ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொன்னா. நீ இனிமே எனக்கு தேவையில்லை, நீ போய் உன் வேலையை பாரு, நான் என் நாயை காப்பாத்துறதுக்கான மருந்தை தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் கேர்ள் அவளை அங்க விட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டா. அவன் இங்கிருந்து போயிட்டானே அப்படிங்கிற சோகம் தாங்க முடியாம மேல வரைக்கும் போய் ஆணு கத்துறா. கத்திட்டு கீழே வந்து எப்படியாவது அந்த மருந்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் கேர்ள் அங்க இருக்கிற ஒருத்தனை போட்டு அடிச்சு அவன் எங்க இருக்காங்கிற டீட்டெயில்ஸையும் கேட்டுக்கிறான். இந்த பக்கம் சின்ன பொண்ணு அதெல்லாம் கேட்டு வச்சுக்கிறா. சரி வா, உன்னை நான் கூட்டிட்டு போறேன் அவனுங்க இருக்கிற இடத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கூட்டிட்டு போறான். இந்த மாதிரி மூஞ்ச மறைச்சுதான் போகணும்னு சொல்லி அவளும் மூஞ்ச மறைச்சுக்கிறா. அங்க போன கிரகத்துல மஞ்சள் சூரியன் மறைஞ்சு பச்சை சூரியன் வெளியே வர ஆரம்பிக்குது. அதனால அப்படியே அஃபெக்ட் ஆகி அவன் உடம்பெல்லாம் விஷம் ஏற ஆரம்பிக்குது.
கரெக்டா அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பால. ஒரு ஒரு குகைக்குள்ள இவள இழுத்து கொண்டு போய் போட்டுடுறா. அப்பதான் நம்ம ஹீரோயினி ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறா. அவங்க அப்பா அனுப்பி விட்ட ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து அப்படியே எர்த்ல போய் லேண்ட் ஆயிருந்திருப்பா. அங்கதான் சூப்பர்மேனை பார்த்திருந்திருப்பா. அவருக்கு புரிஞ்சிருக்காது, அவ பேசுறது இவருக்கு புரிஞ்சிருக்காது. அப்புறம் அவர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு சக்தி எல்லாம் அதிகமா வந்திருந்திருக்கும். அங்க இருக்கிற எல்லா சத்தத்தையும் கேட்க முடியாம எப்பயுமே மியூசிக் கேட்டுட்டே இருப்பா நம்ம சூப்பர் கேர்ள். இந்த நாய் இவங்களோட கிரகத்துல இருந்து தான் வந்திருக்குங்கிறதுனால அந்த சூரியன் பட்டோனே இதுவும் பறக்க ஆரம்பிச்சிருந்திருக்கும். இப்படிதான் நம்ம வாழ்க்கை ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு கண்ணை திறந்து பார்த்தா இந்த சின்ன பொண்ணு தான் பக்கத்துல இருப்பா. நீ எங்க வந்தேன்னு கேட்டா, நீ தான் வர வேணாம்னு சொல்லிட்ட, பட் ஆனா எனக்கு இவனை கண்டுபிடிக்கணும்ல, மறைஞ்சு அப்படியே வந்துட்டேன். நல்ல வேளை இந்த இடம் உனக்கு சேஃபா இருக்கும் தெரிஞ்சுதான் இந்த இடத்துல உன்னை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றா. சரி உனக்கு போய் நான் தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போய் தண்ணியை பிடிக்க போனா அங்க ஒரு 2-3 பேர் இருக்காங்க. இந்த பொண்ணு இருக்கிறத பார்த்து இவளை அப்படியே பிடிச்சு கொண்டு போய் ஒரு கூண்டுல அடைச்சு வச்சிடறானுங்க. அந்த கூண்டுல ஃபுல்லா பெரிய பெரிய ஆணி மாதிரி நிறைய இருக்கும். அப்பதான் வந்து இவ ஏற ட்ரை பண்ணும் போல அவ ட்ரெஸ் அப்படியே அதுல மாட்டிக்கும். இந்த பக்கம் பார்த்தா நம்ம சண்டைக்காரன் அங்கதான் அவனையும் பிடிச்சு வச்சிருக்காங்க. நீ என்ன இந்த இடத்துல இருக்க அப்படின்னு கேட்டா அதுல எல்லாம் விஷம் இருக்குன்னு சொல்லி இவன் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி காப்பாத்தி விடுறான். நீ எதுக்கு இதே இடத்துல இருக்க, ஏன் இங்க இருந்து தப்பிச்சு போல அப்படின்னு கேட்டா அவனை எப்படியாவது கொலை பண்ணணும்ல அப்படின்னு சொல்றா. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சின்ன பொண்ணு கேட்டா, எவ்வளவு காசு தருவ, காசுக்கு மட்டும்தான் இந்த வேட்டைக்காரன் வேலை பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி சண்டைக்காரன் சொல்லையும் என்கிட்ட காசெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றா. அந்நேரம் தான் கரெக்டா வில்லன் உள்ள வரான். வில்லன் உள்ள வந்து என்ன சொல்றான்னா, உன் கூட இருந்த அந்த சூப்பர் கேர்ள் எங்க, எனக்கு தெரியும் அவ இங்க வந்தா செத்து போயிருவானே, இருந்தாலும் அவ எங்கங்கிறத கொஞ்சம் சொல்லுன்னு கேட்டா மூஞ்சிலே காரி துப்பிடுறா. இதுக்கு மேல இவள ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க அப்பா அம்மா இருந்த இடத்துக்கே அனுப்பிடுங்கடான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான் வில்லன். அப்ப சின்ன பொண்ணு கத்திக்கிட்டே இருக்கா, என்னை வந்து எதுவும் பண்ணிடாதீங்க, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், அவ எங்க இருக்கான்னு சொல்லிட்டு உங்க தலைவர்கிட்ட மட்டும் என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஒரு பாடி கார்டு வந்து இவ கேஜை ஓபன் பண்ணி கூட்டிட்டு போலான்னு பார்த்தா அவன் கழுத்துல ஏறி உட்காந்து அப்படியே கழுத்து நெரிச்சு அந்த இடத்துல ஒரு சின்ன சண்டையை போட்டு அவனையும் அந்த இடத்துல போட்டு தள்ளுறான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம சண்டைக்காரன் என்ன சொல்றான், நீயும் சண்டைக்காரியா தான் இருக்க, என்னையும் கொஞ்சம் திறந்து விட, எதையோ மறந்துட்டு போற அப்படின்னு சொல்லி சரி ஓகே வந்து தொலைன்னு சொல்லிட்டு அவனையும் திறந்து விடுறா. சரி அப்படியே என் பின்னாடி ஃபாலோ பண்ணி வா, அவனை போய் முடிச்சு விட்டுறலான்னு சொன்னா ஏதோ எலி பொந்துக்குள்ள புகுற மாதிரி மேல இருக்க வெண்டிலேஷன் வழியா அவ புகுந்து போய்கிட்டு இருக்கா. சரியான சம்பவக்காரியா தான் இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பிட்டான். இந்த பக்கம் பார்த்தா சூப்பர் கேர்ள் இன்னும் அப்படியே உயிருக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கா. அவளோட சூப்பர் கேர்ள் ட்ரெஸ்ஸை கூட எடுத்துட்டு வந்து இந்த பொண்ணு கொடுத்து இருந்திருப்பா. அப்புறம் எப்படியோ மேல ஏறி வந்துட்டு இவனை கொலை பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ் ஷிப்பை டெஸ்ட்ராய் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க லிவரை இழுக்கலான்னு போனா இந்த வில்லன் வந்து அவளை பாத்துறான். அப்படியே கயரால பிடிச்சு வச்சுக்கிறான். பக்கம் சூப்பர் கேர்ளுக்கு சூரியன் அப்படியே வெளியே வந்து அந்த கதிர்வீச்சு எல்லாம் பட்டோனே அவ உடம்பு சரியில்லாம இருந்துச்சுல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறான். இந்த பக்கம் பிடிச்சு வச்ச பொண்ணை கொலை பண்ணலான்னு கரெக்டா ட்ரை பண்ணும்போது முடிஞ்சா கொலை பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசுறாளேன்னு பார்த்தா பின்னாடி சூப்பர் கேர்ள் நிக்கிறா. இப்ப அங்க ஒரு பெரிய ஃபைட்டே போகுது. இந்த வில்லன் என்ன பண்றானா ஒரு 3 அம்புக்குரிய வந்து அவன் மேல விடுறான். அதுவுமே இந்த கிரிப்டோ இருக்கிற மினரல்ஸ் ஆமா உனக்காகவே ஸ்பெஷலா ரெடி பண்ணேன், என்ன வலிக்குதா, நல்லா வலிக்கட்டும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது நீ கொஞ்சம் கொஞ்சமா சாகுறதே எனக்கு பிடிக்கல, அதனால மொத்தமா அவனை போட்டு தள்ளிடலாம், போட்டு தள்ளடா அசிஸ்டன்ட்னு ஒருத்தனை கூப்பிட்டா. கரெக்டா அவனோட தலையே துண்டா வருது. யாரா அதெல்லாம் பண்ணான்னு பார்த்தாதான் தெரியுது நம்ம சண்டைக்காரன் அந்த இடத்துக்கு இப்ப வந்துட்டான். சண்டைக்காரன் அந்த இடத்துக்கு வந்து எல்லாரும் கூட சண்டை போட்டு வில்லனை தூக்கி நிப்பாட்டி, நான் இவனை கொலை பண்ண மாட்டேன், அந்த பொண்ணு தான் வந்து இவளை கொலை பண்ணுவான்னு பார்த்தா பொண்ணு ஆல்ரெடி சண்டை போட்டதுல கீழே கயர்ல தொங்கிக்கிட்டு இருந்திருப்பா. இவனையும் அதுக்கு கீழே விட்டவனே இவனும் கயருக்கு மேல தொங்கிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த இடமே அப்படியே சண்டை களமா மாறுது. நம்ம சண்டைக்காரன் என்ன பண்றானா அவனோட பைக்ல சுத்தி எல்லா இடமும் பாம்பை போட்டு அப்படியே அந்த ஸ்பேஸ் ஷிப்பையே கொஞ்சம் கொஞ்சமா உடச்சிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த வில்லே சும்மா இருக்கிற மாதிரி தெரியல. அந்த கயர்ல தொங்குற பொண்ணை கூட கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணும் போல இவ கொஞ்சம் இறங்கி அப்படியே கயருக்கு கீழே வந்துடுறா. இந்த பக்கம் நம்ம சூப்பர் கேர்ள் அங்க இருக்கிற எல்லாரு கூட எப்படியோ சண்டை போட்டுட்டு இவளை காப்பாத்தணுமேன்னு சொல்லி பார்த்தா இவளை காப்பாத்துறதுக்கே ஒரு ஆள் வேணும் போல. தண்ணிக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கா. அதுக்குள்ள இந்த ஸ்பேஸ் ஷிப் ஒரு மலையில போய் அப்படியே இடிச்சு சுக்குநூறு ஆகுது. அப்புறம் ரொம்பவே கோவப்பட்ட சூப்பர் கேர்ள் சட்டுன்னு வெளியே வந்து அந்த பொண்ணை காப்பாத்திட்டு அங்க இருந்து தூரமா ஒரு இடத்துக்கு போறா. இதுல அடிப்பட்ட வில்ல எங்க போனான்னு தெரியல. அப்ப இந்த சின்ன பொண்ணு என்ன சொல்றானா, பொண்ணுங்க எல்லாருமே ஸ்பேஸ் ஷிப்ல தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சரி நீங்க இரு நான் போய் காப்பாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு சூப்பர் கேர்ள் அந்த ஸ்பேஸ் ஷிப்ல போறா. இது எல்லாத்தையுமே வில்ல அங்க இருந்து பாத்துட்டு தான் இருக்கான்னு சாகவே இல்லை போல. அந்த பொண்ணு தனியா இருக்கிறத பார்த்துட்டு அதுல இருந்து சின்ன சின்ன வண்டியில ஒரு 4-5 பேர் வந்து அந்த பொண்ணு அப்படியே சுத்து போடுறானுங்க. உள்ள காப்பாத்த போன சூப்பர் கேர்ள் என்ன நடான்னு பார்த்தா வண்டியை சப்போர்ட் பண்ணி நின்னுக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா சொன்னதுதான் இப்ப அவளுக்கு ஞாபகம் வருது. உன்னால முடிஞ்ச அளவுக்கு உன் சக்தியை வச்சு நல்லவங்க நிறைய பேரை காப்பாத்துமா அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஒரே லேசர் தான் அப்படியே பெரிய ஒரு வெளிச்சம், அந்த இடமே ஒட்டையாகுது. அதுல இருந்து நிறைய பொண்ணுங்க அப்படியே தப்பிச்சு வெளியே ஓடி வராங்க. இதுக்கு மேல கோவத்தை அடக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் கேர்ள் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தனையும் போட்டு சொலட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த இடமே அப்படியே ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருக்கு. கடைசியா அந்த சின்ன பொண்ணு கத்தி எடுத்துட்டு போய் வில்லனோட கழுத்துல வச்சு
நான் அவனை கொலை பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப சூப்பர் கேர்ள் சொல்றா, இந்த மாதிரி விஷயம்லாம் உனக்கு வேண்டாம், அவனை கொலை பண்ணா மட்டும் உன்னோட நிம்மதி திருப்பி கிடைச்சிரும்னு நினைக்கிறியா, நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொன்னா, இப்ப மட்டும் நான் என்ன நிம்மதியாவா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகுறா. நீ உயிரோட இருக்கதான் உன் அப்பா அம்மாவுக்கு செய்யற நல்ல விஷயம், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுன்னு சொல்லி அந்த பொண்ணும் கேட்டு இந்த பக்கம் ஹீரோயினி கிட்டே வந்து கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்கா. சரி நீ போ நான் வர்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த வில்ல வந்து வில்லத்தனமா பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப மட்டும் அந்த பொண்ணை உயிரோட விட்டுருவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி, ஒன்ன உயிரோட விட போறேன்னு யாரா சொன்னான்னு சொன்னா, நெஞ்சில ஒரு இறக்கு கழுத்துல ஒரு இறக்கு, இது என்னோட டாகிய குத்துனதுக்கு, இது அவளோட அப்பா அம்மா தம்பி எல்லாம் கொன்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அந்த வில்லனோட கதையை முடிச்சு விட்டுறா சூப்பர் கேர்ள். இது எல்லாத்தையுமே தூரமா நின்று சண்டைக்காரனும் பார்த்துட்டு தான் இருக்கான். அப்புறம் அவங்க கிட்ட இருந்து அந்த மருந்தையும் எடுத்துட்டு வந்து இந்த டாகிக்கு அப்படியே ஊசியா இன்ஜெக்ட் பண்றாங்க. அதுல அந்த டாகியும் நல்லா குணமாயிருது. அப்புறம் அந்த சின்ன பொண்ணும் டாகியும் நல்லா சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்கா. எனக்கு பர்த்டே வருது, நீ என் கூட வரியா ஒரு பார்ட்டிக்குன்னு கூப்பிடுறேன், கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு இந்த சின்ன பொண்ணு அவ கூட போறா. அங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு அப்படியே சூப்பர் கேர்ள் சூப்பர் மேனை பாக்குறதுக்காக எர்த்துக்கே இப்ப வந்துட்டா. என்ன உன்னோட பர்த்டே பார்ட்டி எல்லாம் எப்படி போச்சுன்னு கேட்டா, நல்லாவே போச்சு அப்படின்னு சொல்றா. அவர் ஒரு பக்கமா திரும்பியே பேசிட்டு இருக்காரு. சரி இன்னும் கொஞ்ச நாள் உங்க கூட இருந்துட்டு போலான்னு நினைக்கிறேன்னு சொல்லி அவருக்குமே ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நாய் கூட சேர்ந்து அவரும் சந்தோஷமா விளையாடுறதோட இந்த படம் இங்க எப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட முடிஞ்சிருச்சு. அடுத்து ஏதாவது படம் பேசலாம் அப்படிங்கறத கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய் கைஸ்.